நம்ம பார்க்க போகிறது ஸ்கர்ட்டோட ஸ்டிச்சிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கட்டிங் மெத்தட் பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து டெய்லரிங் கிளாஸ் போகலை, பிகினர்ஸ், ஆனால் மிஷின் இருக்குது, நான் இப்போ தான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னாலும் ஒரே டைமில் நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்துட்டு இதையும் நீங்கள் ஈஸியாக தைக்கலாம். அந்த லெவலுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டான மெத்தட் தான் இது. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தமிழ் வாசனை சப்ஸ்கிரைபர் வந்து எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும் போது அந்த வீடியோவில் அதுக்கான சம்மந்தப்பட்ட டிப்ஸ் நிறையவே எதெல்லாம் பண்ணணும்னு பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். அதனால் நீங்கள் பிகினர்ஸ் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியறது மட்டும் இல்லாமல் ஷுவராக சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் இதை மாதிரி துணி இருந்துச்சுன்னா எடுத்து தச்சு நீங்கள் பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையானது நம்ம கட் பண்ண கிளாத்தை என்ன சைஸில் கட் பண்ணுமோ அதோட கிளாத்து. அடுத்தது வந்து எலாஸ்டிக் சொல்லியிருந்தேன். எலாஸ்டிக் வந்து 1 இன்ச்சு இல்லாட்டி 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு கூட இருக்கும். அதாவது இந்த அகலம் லென்த்து வந்து இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் வந்து இப்போ இந்த குட்டீஸோட ஸ்கர்ட்டோட வந்து இடுப்பின் அளவு சுற்றளவு பார்த்திங்கன்னா வந்து 22 இருக்குது. எப்பயுமே 22ல் இருந்து ஒரு 4 இன்ச்சு கம்மி பண்ணோன்னா 18 இன்ச் வரும். 18ல் பாதி வந்து 9 இன்ச் வரும். இப்போ இந்த எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு, அதாவது ரெண்டா இப்படி மடித்தோம் அப்படின்னா 9 இன்ச் வரும். டோட்டலாக வந்து 18 இன்ச்சுக்கு வந்து நமக்கு காட்டும். எப்பயுமே இடுப்போட சுற்றளவில் இருந்து எலாஸ்டிக் எடுக்கும் போது ஒரு 4 இன்ச் கம்மி பண்ணி நீங்கள் கட் பண்ணுங்கள். இதே மாதிரி எலாஸ்டிக் வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்து ரொம்ப அழகாக நிற்கும். அதனால் இந்த லென்த்துக்கு நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கிளாத்தை வந்து இப்படி பிரிக்கும் போது கீழ்ப்பகுதி இருக்குல்ல, இந்த பீஸை வந்து நம்ம இதை மாதிரி ஒரு சின்னதாக மடித்து ஒரு வந்து 1 இன்ச் விட்டு வச்சுருந்தோமா, அந்த 1 இன்ச் இல்லை 1/2 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இது போல் ஸ்ட்ரெயிட் ஒரே ஒரு தையல் நம்ம வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து ஒரே தையல் ஸ்ட்ரெயிட்டாக மடித்து இதை மாதிரி பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்டெப் 1. எடுத்ததும் நம்ம மடித்து தைக்கிறது ஸ்டெப் 1. இப்போ இதில் ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து இப்படி மடித்து ஃபோல்டு பண்ணி இப்படி தைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஷைனிங் கிளாத்தாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வழுவழுப்பாக இழுத்துட்டு போவோம். அதனால் இழுத்து அதாவது இப்படி இழுத்து மடித்து இப்படி கோணல் மானலாக தைக்காமல் இது வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். உங்களோட மடிப்பு தையல் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த துணியோட லூஸுக்கு தான் இதையும் மடிக்கணும். சரிங்களா? எந்த ஒரு துணியாக இருந்தாலும் நீங்கள் மடித்து தைக்கும் போது இப்படி தைச்சாதான் ஒரு நல்ல பர்ஃபெக்ட்டுக்கு உங்களுக்கு வரும். ஸ்டெப் 1 ஸ்கர்ட்டுக்கு கீழ் மடிப்பு மடிச்சாச்சு. இப்போ ஸ்டெப் 2 பார்த்திங்கன்னா மேலே இருக்குல்ல எலாஸ்டிக் வந்து நம்ம அடிப்போம். இந்த எலாஸ்டிக் அடிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எலாஸ்டிக் இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி மடிப்போம்ல, மடிக்கும் போது நமக்கு இதோட அளவு தெரியாமல் இருக்கும். அதாவது எலாஸ்டிக் மேலே நம்ம தையல் போடாமல் தான் தைப்போம். அதோட ஃபினிஷிங் ரொம்ப ஈஸியாக வர்றதுக்காக, அதாவது பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். அடுத்த ஸ்டெப் 2 பார்த்திங்கன்னா, இந்த மேலே எலாஸ்டிக் வைக்கிற இடுப்போட சைட்லேயும் கொஞ்சம் இதை மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் இதே மாதிரி மடிக்க வேண்டாம். பாருங்கள், இதோட எட்ஜ் உங்களுக்கு தெரியுது, அன்ஃபினிஷிங்காக தான் இருக்குது. இது அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக இப்படி மடிங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து ஒரே தையல் போட்டுக்குங்க. பாருங்கள், இதே போல் அன்ஈவனாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி அழகாக ஒரே ஒரு ஸ்டெப்பு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வளைச்சி இழுத்து எதுவுமே பண்ணாமல், எப்படி நான் வந்து கீழே மடித்து தைக்க சொன்னனோ அதே போல் வந்து ஒரே ஒரு மடிப்பு மடித்து இதே மாதிரி தைங்க. இது வந்து எலாஸ்டிக் வச்சு இப்படி பண்ணும் போது ஈவன் டைப்புக்கு உங்களுக்கு வந்துடும். அதனால் ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணி மடித்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா போதும். ஸ்டெப் 2 இதை மாதிரி எலாஸ்டிக் வைக்கிற இடத்துல ஃபோல்ட் பண்ணி நம்ம தைச்சிட்டோம். ஸ்டெப் 3 என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எலாஸ்டிக்கோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து இப்படி ரெண்டாக மடித்து இப்படி வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஜாயின் வரா மாதிரி இப்படி அட்டாச் பண்ணி நம்ம வந்து தையல் போட்டுக்கணும். ஒரு 2-3 தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்டிப்பாக நின்றுடும். இதை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பண்ணிக்கணும்.
கரெக்டாக வச்சுக்குங்க. மாற்றி அப்படியே அதாவது முறுக்கி ஒரு மாதிரி பண்ணிடாதீங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வர்ற மாதிரி பண்ணணும். இப்போ பாருங்கள், ஈவனாக வச்சுருக்கேன். இப்படி ரவுண்ட் ஷேப்பில் வச்சு இது மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. போதும், அந்த லெவலுக்கு இருந்தால் போதும். அதாவது இது ரெண்டும் ஒன்றா இருக்கிற லெவலுக்கு இருந்தால் போதும், பிச்சுட்டு வந்துடக்கூடாது. அந்த லெவலுக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்து தையல் போட்டுக்கணும். இப்படி வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம துணிக்கு எப்படி தையல் போடுவோமோ அதே போலவே போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் நாட்ச் பண்ணி போட்டுக்குங்க. ஒரு 2-3 போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிப்பாக இதை மாதிரி நின்றுடும். பாருங்கள், ரவுண்ட் ஷேப்க்கு நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. இதுவும் வந்து ஒரு 2-3 தையல் போட்டதுனால நல்லா அழகாக நமக்கு ஸ்டிப்பாக நின்றுடுச்சு. இப்போ ஸ்டெப் 4 என்ன பண்ணலாம் அப்படின்ற பார்க்கலாம். ஸ்டெப் 4 என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்குல்ல, நம்மளோட இந்த மேலே எலாஸ்டிக் வைக்கிற இடத்துல நம்ம இதை மாதிரி மடித்து அடிச்சிட்டோம். அப்போ சைடு ஜாயிண்ட் பண்ணுவோம்ல, ஜாயிண்ட் பண்ணுற இடத்துல இதை மாதிரி கொஞ்சம் இப்படி மடித்து ஒரு தையல் போட்டுக்குங்க. பிசுறு எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக சும்மா நம்ம இப்படி மடிச்சிருக்கோம். ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 இன்ச்சுக்கு எடுத்திங்கன்னா போதும். எடுத்துட்டு இதை சும்மா இப்படி வச்சு, அதாவது எலாஸ்டிக்கு ஃபோல்டு பண்ணுற லெவலுக்கும் கொஞ்சம் கீழே வர மாதிரி இப்படி அடித்து ஒரு தையல் போட்டுருங்க. இதே மாதிரி அந்த சைடும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடும் வந்து இதை மாதிரி மடித்து இந்த லெவலுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டெப் 5 என்ன பண்ணுறோம், இந்த இது அடித்தோம் பார்த்தீங்களா, ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம அடிச்சிருப்போம், அவ்வளோதான். இது ரெண்டத்தையும் இப்படி ஒன்றா ஜாயின் பண்ணி ஈவனாக வச்சு லாஸ்ட் வரைக்கும், அதாவது ஸ்கர்ட்டோட லாஸ்ட் பாட்டம் வருதுல்ல அது வரைக்கும் இப்படி ஒரே தையல் அடிச்சுக்குவோம். பாருங்கள், இப்படி வைக்கிறோம். இப்படி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு இப்படி ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். இப்படி லாஸ்ட் வரை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு தையலும் நம்ம போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சைடில் ஃபுல்லாக நம்ம தையல் போட்டாச்சு. பார்த்தீங்களா, இப்போ ஒரு ஓப்பன் டைப்பில் இருக்குது. அதாவது மேலேயும் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த சைடும் நம்ம வந்து தையல் போட்டுட்டோம், இந்த சைடும் வந்து ஃபுல்லாக இருக்குது. நமக்கு வந்து இப்படி ஒரு டைப்பில் இப்படி இழுத்தா இப்படி ஒரு டைப்பில் நமக்கு கிடைக்கும். ஸ்டெப் 6 என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக்கை இப்படி வச்சுருங்க. ரவுண்ட் ஷேப் எலாஸ்டிக் வருதுல, நல்லா முறுக்காமல் இப்படியே வைங்க. இப்படி வச்சுட்டு இங்கே வைங்க. அதாவது நம்ம ரெண்டாக இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல வைங்க. வச்சுட்டு இப்படியே கொஞ்சம் கீழே தள்ளிட்டு வந்துட்டு இந்த துணி இருக்குல்ல, இது எலாஸ்டிக்கு ஃபுல் ஆகிற மாதிரி இருக்கணும். அதாவது இங்கே நீங்கள் தையல் போடுற மாதிரி இருக்கும். இங்கே தையல் போடும் போது எலாஸ்டிக் மேலே படக்கூடாது. அப்போ கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு எலாஸ்டிக்கு கீழே வர மாதிரி வச்சுட்டிங்கன்னா தையல் உங்களுக்கு இங்கே வரும். இது ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ இப்படி இந்த எலாஸ்டிக்கு இப்படி வைக்கும் போது இந்த எலாஸ்டிக்கோட ஒரு 1/4 இன்ச் கொஞ்சம் கீழே வர மாதிரி இருக்கும் போது நமக்கு இங்கே தையல் போடுவோமா. இப்போ இங்கே நான் தையல் போட ஆரம்பிச்சிட்டேன். அதாவது எலாஸ்டிக்கு கீழே தான் வந்து தையல் விடும். எலாஸ்டிக் மேலே இருக்குது, எலாஸ்டிக்கு கீழே தான் தையல் இப்போ விழுந்துட்டு இருக்குது. இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம இதை ஃபில் பண்ணி ஆகணும். இது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், ஆனால் இது பர்ஃபெக்டான மெத்தடை.
எலாஸ்டிக் அதாவது இது ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டும் எலாஸ்டிக் நீங்கள் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணலாம். இது தைக்கும் போது நீங்கள் இந்த துணியோட துணி ஒட்டாமலையும் எலாஸ்டிக்கோட எலாஸ்டிக் அதாவது என்ன சொல்கிறேன்னா இந்த எலாஸ்டிக் மட்டும்தான் தைக்கிறோம். இப்போ கீழே வந்து துணி படாதுல இதுக்கும் தையல் போடுற மாதிரி பார்த்துடாதீங்க. இது கொஞ்சம் நல்லா இப்படி கீழே இப்படி விழிச்சு விட்டுக்கிட்டிங்கன்னா இது இப்படி கீழே வந்துடும். சேர்ந்து தையல் போடாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பிரிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் இருக்கிற அளவு எனக்கு நல்லா தெரியுது. நமக்கு நல்லா தெரியும் இப்படி கை வச்சு பார்க்கும் போதே நமக்கு நல்லா தெரியும் எலாஸ்டிக் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு கீழே கொஞ்சம் 1/4 இன்ச்சு நீங்கள் ஃபஸ்ட்டே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லெவலுக்கு உங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் அதே அளவே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இப்படி தையல் போட்டுகிட்டே வாங்க. திரும்ப சொல்கிறேன், எலாஸ்டிக் மேலே தையல் பற்றக்கூடாது. இதை மாதிரி இப்படி இழுத்து வச்சு திரும்ப நீங்கள் போட்டுகிட்டே வரும்போது அந்த லாஸ்ட் வரைக்கும் நமக்கு கிடச்சிரும். எலாஸ்டிக்கு ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்களா பிகினர்ஸ் இதனால தான் நான் அடிக்க சொன்னேன். இப்போ பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக்கும் வச்சு இதை டபுள் ஃபோல்டு பண்ணி இப்படி அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் முன்னாடியே நம்ம இதை மாதிரி அடிச்சுட்டு நம்ம இப்போ 1/4 இன்ச்சு எலாஸ்டிக்கு 1/4 இன்ச்சு கீழே நம்ம இப்படி வச்சு தைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். திரும்ப இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் இதை மாதிரி சரி பண்ணி கரெக்டாக நம்ம அடிச்சுட்டு வர வேண்டியது தான். எந்த லெவலுக்கு நமக்கு வந்து இடுப்பின் சுற்றளவு இருக்கோ அந்த லெவலுக்கு. கீழோட எலாஸ்டிக்கும் பார்த்துக்குங்க. எலாஸ்டிக் இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் இந்த இடத்துல வருது பாருங்கள், எனக்கு இங்கே வந்துடுது. மேலே எலாஸ்டிக்கும் துணியும் மட்டும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஃப்ரீயாக நம்ம அழகாக தைக்கலாம். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துணி வந்து இங்கே எண்ட் ஆகும். எலாஸ்டிக்கோட அளவு வந்து நமக்கு இருக்கிறது 18 இன்ச்சு தான். ஆனால் துணியோட அளவு வந்து என்ன லெவலுக்கு நமக்கு இருக்கோ அந்த லெவலுக்கு எடுத்துருக்கோம். எதுக்குன்னா நமக்கு வந்து சுருக்கங்கள் கொடுக்கும், ஃபில்ட்டு கொடுக்கும் அப்படின்றதுக்காக நம்ம எடுத்துருக்கோம். அப்போ இந்த 18 இன்ச்சுக்குள்ளே நம்ம இதை தைக்கணும் அப்படின்னும் போது நம்ம எலாஸ்டிக் உள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னும் போது கொஞ்சம் துணி வந்து டிஸ்டன்ஸ் வரும்ல. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த துணி நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்டிச் பண்ணிட்டோம்ல கொஞ்சம் அளவுக்கு, அந்த துணியை வந்து இப்படி நீங்கள் கொஞ்சம் இழுத்து விட்டிங்கன்னா அப்படி இழுக்கும் போது அதாவது நம்ம வந்து பாவாடைக்கு நாடா கோக்குறோம்ல அந்த மாதிரி தான். இப்படி இழுத்து விட்டிங்கன்னா எலாஸ்டிக் வந்து லென்த்து நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கும். அப்படி கிடைச்ச உடனே இந்த துணியை இப்படி இழுத்து வச்சு இப்போ ஃப்ரீயாக எடுத்து பார்த்தீங்களா, இந்த இடம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அப்போ இந்த இடம் ஃப்ரீ ஆனதும் திரும்ப நம்ம வந்து இந்த எலாஸ்டிக்கு நம்ம இதே மாதிரி கரெக்டாக வச்சு எலாஸ்டிக்கு 1/4 இன்ச்சு அதே 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம தைக்கிறோம். எதுக்கு 1/4 இன்ச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியான அளவாக இருக்கும். எலாஸ்டிக் வச்சுரும், எலாஸ்டிக்கு கீழே நம்ம தையல் போடும் போது ஒரே ஈவனாக நமக்கு வரும். இப்போ பாருங்கள், இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து இங்கே துணி வேணுன்றதுனால நம்ம நாடாக்கு இது பண்ணுற மாதிரி இப்படி கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ரீ பண்ணிக்கும் போது இது உள்ளே போயிடுது. எலாஸ்டிக் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீ ஆன பிறகு திரும்ப நமக்கு வந்து இதே மாதிரி கேப் கிடைக்குது. எலாஸ்டிக் கீழே வச்சுட்டு கரெக்டாக எலாஸ்டிக்கில் படாமல் இந்த லென்த் வரைக்கும் நம்ம அடிக்கலாம். திரும்ப நமக்கு வந்து கொஞ்சம் டைட் கொடுக்கும் போது அதாவது நமக்கு இன்னும் கொஞ்சம் துணி நிறைய இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும், திரும்ப இதை வந்து கொஞ்சம் தள்ளி விட்டோன்னா இந்த சைடு இப்போ நமக்கு இந்த லெவலுக்கு லென்த் கிடச்சிருக்கு. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து வச்சு ஃபுல்லாக நம்ம பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க. இங்கே நம்ம ஃபில்ட்டு வச்சது வந்து இந்த இடத்துல ஜாயின் ஆகிட்டு வருது. அப்போ நமக்கு வந்து எலாஸ்டிக்கோட அளவு கொஞ்சம் தேவைப்படுன்றதுனால இது இப்படி நம்மளோட கை வாகத்துக்கு இப்படி இழுத்து விட்டுட்டோம்னா நமக்கு இந்த லெவலுக்கு எலாஸ்டிக் கிடைக்குது. இந்த துணியை வந்து இப்படி கீழுக்காக நம்ம நகர்த்தி விட்டுட்டோம்னா நமக்கு துணி மேலேயும் எலாஸ்டிக் மேலேயும் தையல் படாது. அதுக்கப்புறம் இந்த எலாஸ்டிக்கை நம்ம வச்சு கரெக்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம எந்த லெவலுக்கு தையல் போட்டோமோ அதே மாதிரி பண்ண வேண்டியதான். திரும்ப டைட் கொடுத்தோடனே திரும்ப நம்ம வந்து இப்படி பின்னுக்காக இழுத்து விட்டுட்டு திரும்ப இங்கே நமக்கு ஃப்ரீ ஆனதும் நம்ம தைக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம தைச்சி முடிக்கிறோம். இப்படி பண்ணும் போது துணி முறுக்காதா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம். ஏமா கட்ட அம்முக்குட்டி சும்மா இரு.
இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து துணி வந்து முறுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் முறுக்காது. நம்ம எந்த லெவலுக்கு ஃபோல்ட் பண்ணமோ அதே லெவலுக்கு தான் நமக்கு வந்து வரும். இப்போ உங்கள் முன்னாடி தான் நான் வந்து எல்லாமே பண்ணுறேன். முறுக்கில் பாருங்கள், நம்ம எந்த லெவலுக்கு இந்த லென்த்து ஸ்டார்டிங்கில் வச்சோமோ அதே போலவே நமக்கு கிடச்சிருக்கு. முறுக்காது, நம்ம வைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. முறுக்காது, அதே அளவுக்கு லென்த் அழகாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு துணியோட லாஸ்ட் அளவுக்கு நம்ம வந்துட்டோம். இதே மாதிரி பண்ணி ஏன் உங்களுக்கு இந்த சைடில் ஒரு 2 இன்ச்சு வந்து நமக்கு ஸ்கட்டுக்கு தைக்கிற மாதிரி போட சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே வந்து தையல் போடாமல் அழகாக ஃபினிஷிங்க்கு நமக்கு கிடச்சிரும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு இப்படி சைடில் மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் வச்சு தைக்க சொன்னேன். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து தையல் போட்ட அளவுக்கு நம்ம கரெக்டாக முடிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு தையல் போடணும், ஆனால் இப்போ போட வேண்டாம். நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தையல் போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இதை இப்படியே ஒரு தையல் ஸ்ட்ரெயிட்டாக எடுக்காமல், அதாவது இந்த இந்த கரெக்டாக கட்டிங் வருதில்ல, தையல் வருதில்ல, இங்கே ஒரு தையல் நம்ம போடணும். அதை நான் உங்களுக்கு போடாமல் எடுத்திருக்கேன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இப்போ சரி பண்ணிவிட்டு நம்ம இந்த தையல் போடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம். இதை மாதிரி நமக்கு வந்து ஸ்கட்டு வந்து ஒரே சைடாக ஃபில்ட்டு வந்து கிடச்சிருக்கு நமக்கு. இதெல்லாம் வந்து நூல் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. இது வந்து உள் சைடு. இப்போ நம்ம இதை வந்து கரெக்டான சைடுக்கு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். திருப்பியாச்சு. திருப்பினதும் பாருங்கள், ஸ்கட்டு வந்து உங்களுக்கு அழகாக கிடச்சிருக்கு. அதுவும் இந்த கலருக்கும் அதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. இதை வந்து இப்படி நகர்த்திட்டீங்க அப்படின்னிங்கன்னா, அதாவது உங்களோட நம்ம வந்து பாவாடைக்கு நாடாக போடுற மாதிரியே நம்ம பண்ணோன்னா இந்த ஸ்கட்டோட இது வந்து கரெக்டாக வந்து ஃபில்ட்டு வந்து அழகாக நமக்கு வந்து கிடச்சிரும். பாருங்கள், அதாவது ஒரே இடத்துல சேராமல் நம்ம இப்படி நகர்த்தும் போது நமக்கு அங்கங்கே கொஞ்சம் நமக்கு வந்து கரெக்டான அளவுக்கு நமக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், கரெக்டான அளவுக்கு நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஒரே சைடாக இல்லாமல் கரெக்டான அளவுக்கு நம்ம வந்து ஃபில்ட்டு வந்து கரெக்டாக நகர்த்திக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம எடுத்துருக்கலாம். ஏன் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இதை எப்படி வேணாலும் நம்ம நகர்த்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் அதை எடுத்தேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தையல் போட்டோம் பார்த்தீங்களா சைடில், இந்த சைடில் ஒரு தையலும், அதே போல் இதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா, இங்கே அடிச்சுட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா இந்த சைடு நமக்கு கிடைக்கும். இந்த சைடு ஒரு எலாஸ்டிக்கு தையலும் போட்டுக்கலாம். அதே போல் ஆப்போசிட் சைடில் கரெக்டான அளவு நம்ம எடுத்து ஒரு தையல், சரிங்களா? இப்படியே திருப்புங்க. ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் கொடுத்துருக்கேன். ஸ்கட்டுலேயே வந்து நிறைய டைப் இருக்குது, வெரைட்டியாக நல்ல டிசைனாக எலாஸ்டிக் வைக்கிற மாடல் கூட நிறைய இருக்குது. இது வந்து ஈஸியான, அதாவது பிகினர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வந்து பேசிக்கு அப்படின்னும் போது இதுதான் மெத்தட். நம்ம பேசிக்கை எப்பயுமே கற்றுக்கும் போது அதை பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டோன்னா அடுத்து நம்ம என்ன வேணாலும் நம்ம தைக்க கற்றுக்கலாம். இப்போ பாருங்கள், அழகான ஸ்கட் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணுறதை வந்து அப்படியே விட்டுடுங்க, கட் பண்ணதை எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இதுங்க கீழே வந்து மடித்து தைக்கிறோம். செகண்ட் ஸ்டெப்பு மேலேயும் ஒரே ஒரு லேயர் மடித்து தைக்கிறோம். தேர்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக்கை வந்து கரெக்டாக 2ஆக ஃபோல்ட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுறோம். அப்புறம் ஃபோர்த்து ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, சைடில் வந்து அதாவது 3 இன்ச்சு கேப்புக்கு வந்து இங்கே சைடில் நம்ம மடித்து தைச்சோம் பார்த்தீங்களா, அதை மாதிரி மடித்து தைக்கிறோம். ஃபிஃப்த்து ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து தையல் போடுறோம். அதாவது இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு ஃபுல்லாகவே தையல் போட்டு எடுத்துக்கிறோம். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக்கை வந்து நம்ம இப்படி மடித்து ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு தையலும், அதாவது இங்கே இப்படி ஒரு தையலோ, அடுத்தது வந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ஒரு தையலோ நம்ம 2 சைட் போட்டுட்டோன்னா அவ்வளோதான். இந்த ஃபில்ட்டு வந்து நகராது, அப்படியே அதுக்கு செட் ஆகிடும். அவ்வளோதாங்க, அழகான ஸ்கர்ட் ரெடி. இதுக்கு நம்ம வந்து நிறைய ஒரு 300 ரூபா 200 ரூபா ஒரு ஸ்கட்டுக்கு நம்ம செலவு பண்ணுறதை விட, நம்ம வீட்டில் அழகான துணி இருக்குது, புடவை இருக்குது, நம்ம வந்து அதை கட்ட மாட்டேங்கிறோம் அப்படின்னும்
நம்ம வீட்டு குட்டீஸ்ங்களுக்கு அழகாக தைக்கலாம். இது குட்டீஸ்ங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கும் இதை மாதிரி தைக்கலாம். பெரியவங்கலேருந்து சின்ன குட்டீஸ் வரைக்கும் எப்படி நம்ம அளவு எடுக்கிறது, எலாஸ்டிக் எப்படி நம்ம அளவு எடுக்கிறதுன்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது புரியுது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னாலும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். மீண்டும் ஒரு சிறந்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.